ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு வீக்கெண்ட் விளாக்ஸ். நான் உங்கள் மணி. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா கொடைக்கானலில் இருக்க லேக் முன்னாடி இருக்கோம். இப்போ இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 16 ஜனவரி 2026 மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு நம்ம கொடைக்கானல் வந்திருக்கோம். செம்ம சில்லுன்னு இருக்கு மக்களே, செம்ம சில்லுன்னு இருக்கு, செம்ம குளூராக இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. லேக்கில் என்ட்ரி முடிஞ்சுங்க, டைம் முடிஞ்சுச்சு லேக்கில். ஸோ அதனால் இப்போ தான் வந்தோம், நான் கொடைக்கானலுக்கு இப்போ தான் வந்து ரீச் ஆனோம். சரி, ஓகே, லேக்கை மட்டும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே லேக்கை பார்த்துட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான் இருக்கோம். நம்ம ஒட்டஞ்சத்திலேருந்து நம்ம விழாக்கை ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொடைக்கானல் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ அதுக்குண்டான கிளிப்ஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் வீடியோவில், அது பாருங்கள், ரொம்ப தில்லாக இருக்கும். ஹாய் ஹலோ மக்களே, ரைட் நோ எங்கே இருக்கிறோம்னா ஒட்டச்சித்திரமில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம விழாக்கை ஸ்டார்ட் பண்ணி பாச்சலூர், கேசிப்பட்டி, தாண்டிக்குடி, பண்ணைக்காடு வழியாக கொடைக்கானல் ரீச் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி யாருமே இந்த வழியை யூஸ் பண்ண மாட்டாங்க. பழனி வழி யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வத்தலக்குண்டு வழி யூஸ் பண்ணுவாங்க. இந்த வழி வந்து உங்களுக்கு ஒரு புதுவித அனுபவமாக இருக்க போகுது. இப்போ நம்ம ரைட் சைடில் பார்க்குறது தான் ஒட்டச்சித்திரம் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து மார்னிங் 5:30க்கு ஒரு பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது மக்களே. உங்களுக்கு பஸ்ஸில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பஸ்ஸை பிடிச்சி ஏறிக்கலாம். இந்த வழி திருவிழாவும் வனவிலங்குகள் அதிகம் நிறைந்த மலைப்பாதை பயணமாக இருக்க போகுது. என் கூட சேர்ந்து ஒரு அற்புதமான பயணத்துக்கு தயாராகுங்க மக்களே. அந்த நடுவில் இருக்க மின் கம்பங்களை பாருங்களேன், அது மேலே நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் கலரில் லைட் போட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா திருச்சி டு பழனி ஹைவே ரோட்டில் போயிட்டுருக்குறோம். இங்கே லெஃப்ட் சைடில் போனால் வேடச்சந்தூர், வடமதுரை போகலாம். இதே ஸ்ட்ரெயிட்டாக மேம்பாலத்து மேலே போனோம்னா நம்ம திண்டுக்கல், திருச்சி போவோம். நம்ம அப்படியே பாலம் ஒட்டி சைடில் போய் ஒரு யூட்டர்ன் போட்டு லெஃப்ட் சைடில் போனால் ரயில்வே ட்ராக் வரும். அதை தாண்டி போனால் செக் போஸ்ட் வரும். செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ண உடனே மலைப்பாதை ஸ்டார்ட் ஆயிரும் மக்களே. அவ்வளோதான் மக்களே, நம்மளுடைய மலைப்பாதை பயணம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு டாஸ்க் இருக்க போகுது. என்ன டாஸ்க்குனா, இந்த வீடியோவில் நம்ம எவ்வளோ வனவிலங்குகள் பார்க்குறோம், எத்தனை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஒரு வண்டியை கூட இல்லை மக்களே, நம்ம மட்டும் தனியாக போயிட்டுருக்குறோம். ஆனால் யாருமே இல்லாமல் இப்படி தனியாக இரவு நேரத்தில் போகிறது ஒரு பயம் கலந்த ஃபீலை தருது. அந்த ஃபஸ்ட்டு பெயிண்ட் தாண்டி லெஃப்ட் சைடில் பாருங்கள் மக்களே, ஐயோயோயோ அங்கே பாருங்கள் என்ன வியூ! பா, நம்ம ஒட்டச்சித்திரம் சிட்டி அப்படியே மின் விளக்குகளால் மின்னுது. அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. அங்கே பாருப்பா, அங்கே ஒரு மான் நிற்கிது பார்த்தியா? கியூட்டாக இருக்குது. நம்மள தான் பார்க்குது பாரு, பயமே இல்லாமல் நிற்கிது பாரு. கொண்டை ஊசி வளைவுகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே. நைட் டைமில் இந்த வழியில் வந்தீங்கன்னா சேஃபாக வாங்க. வனவிலங்குகள்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. அங்கே பாரு ஒரு முயல் குட்டிய தவி தவி ஓடிக்கிட்டு இருக்குல்ல. ஆமாம், சூப்பராக இருக்கு. காட்டுக்குள்ளேயே ஓடிடுச்சுப்பா. இன்னொன்று பார்த்தியா? ஆமா, ஓடாத. கியூட்டு, செம்ம கியூட்டு. அங்கே ஒரு மான் நிற்கிறான்ப்பா. திரும்பி பார்க்குறான், நம்மளை தான் பார்க்குறான். ஆமாம், யார் இது இந்த டைமில் வர்றது அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் டைமில் எடுத்தோம். ஆனால் இப்போது அதை எடிட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு மக்களே. போர்டு வச்சுருக்காங்கப்பா, தாண்டிக்குடி பண்ணைக்காடுக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தியா கூட்டமாக நிற்கிறத? ஆமாம், ஜோடியாக நிற்கிறாங்க. இங்கே பாருப்பா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அது பார்க்குறத பாரு, செல்ஃபி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை. ஒரு வண்டியை கூட காணாம பாரு ரோட்டில், நம்ம மட்டும் தனியாக போயிட்டுருக்கோம். அங்கே பாரு, கிராஸ் பண்ணிட்டு போகுது இப்போ தான். ஆமாம், இங்கே பாரு, அவர் நடைய பாரு, அண்ணன் நடைய மெதுவாக நடந்து போகிறது. அவர் திரும்பி பார்க்குறது. ஆனால் ஜோடி ஜோடியாக இருக்கிறாங்க, அதுக்கு ஒரே குஷியில் இருக்காங்க. இதுதான் எல்லக்கருப்பணசாமி கோயில் மக்களே. நமக்கு ஃபஸ்ட்டு இந்த மலை ஏறி முடித்ததுமே நமக்கு ஃபஸ்ட்டு வர்றது இந்த எல்லக்கருப்பணசாமி கோயில் தான். இங்கே பஸ்ஸு, காரு, ஜீப்பு எல்லாமே நிறுத்தி சாமி கும்பிட்டு தான் போவாங்க. அவ்வளோதாப்பா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாவே நமக்கு ஊர்கள் வர ஸ்டார்ட் ஆயிரும்.
இங்க இதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் போட்டிருப்பாங்க. ம். விவசாய பூமி தான். எல்லாருமே விவசாயம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கும்ல? டேல ம். பார்க்கறதுக்கலாம். ஆமா. இப்போ நைட்ல வரனால நமக்கு எதுவுமே தெரியல. டேல வந்தோம்னா நல்லா தெரியும். இதுதான்ப்பா ஃபர்ஸ்ட்டு ஊரு, வடகாடு. நமக்கு இந்த ரூட்லயே வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டு ஊரு இதுதான். ம், ம். நைட்ல பயங்கரமா இருக்குல்ல? ஆமா. ட்ராவல். செம்மையா இருக்கு. ஒரு த்ரில் கலந்த, ஒரு பயம் கலந்த ட்ராவலா இருக்கு. அங்க பாரேன். ஒருத்தன் எட்டி பார்த்துட்டு இருக்கான். யார்றா? மே ஐ கம் இன்? கொம்பு பாத்தியா அதுக்கு? இங்க என்ன ஓரமா ஒருத்தன் நின்னுகிட்டு இருக்கான். இது வந்து பெண்மானுப்பா. ம். திரும்பி நமக்கு அப்படியே ஒரு லுக்கு குடுத்துட்டு ஓடிர்றது. ஆமா. என்னது அது? மானு தான். எட்டி பார்த்துட்டு டபக்குன்னு உள்ள ஓடி போயிட்டான். இப்பதான் ஒரு வண்டி கிராஸ் ஆகுதுப்பா. அங்க பாரு. காட்டுக்குள்ள இன்னும் மண்டைய மட்டும் ஆட்டிக்கிட்டு காமிச்சிட்டு இருக்கான். இங்க லெஃப்ட் இப்ப ரைட் சைடுல ஒண்ணு பார்த்தோம்ல. ஆ. அதுதான் டேம். பரப்பலார் டேம். ஓ! ஓகே, ஓகே. இந்த வழியும் நல்லாதாப்பா இருக்கு. ஆமா. பரவால்ல பாத்தியா? செம்ம ஜாலியா இருக்கு. ஆமா. டேல வந்தோம்னா இவன் ம். நல்லா வெளிச்சமா இருக்கும். இங்க பாரு ஒருத்தன் ஓடிட்டு இருக்கிறத. இங்க அங்க ஒரு ஜீப் நிக்குதா? ம். இதுதான் ஆக்சுவலா வந்து டீ ஷாப். ம். இங்க தான் பஸ்ஸு, காரு ஏதாச்சும் வண்டி இந்த ரூட்ல வந்துச்சுன்னா, ம். இங்க நிறுத்தி தான் டீஸ் எல்லாமே சாப்பிட்டு போவாங்க. ஓ! அங்க ரெஸ்ட் ரூமும் இருக்கு. ஓகே, ஓகே. அங்க ஒருத்தன் நின்னுட்டுருக்காப்பா இருட்டுக்குள்ள தெரியுதா? காட்டுக்குள்ள. ஓடிட்டான். லைட்டா தெரிஞ்சுச்சு. இங்க பாத்தியா? ஐயோ! கியூட்டு. செம்மையா இருக்கு. ஆமா. இங்க ரைட் சைடுல ம். டேம் இருக்குப்பா. ம். நம்ம அங்க டேம் சொன்னேன்ல. அதோட தண்ணி இங்க ரைட் சைடுல இருக்கும். அப்படியா? ம். டேலனா நல்லா தெரியும். ம். இப்ப நைட் நேரத்துல தெரியல. இங்க ஒரு குதிரைப்பா. ம். ரோட்ட கிராஸ் பண்ணி போறது. இன்னும் இங்க கூட்டமே இருப்பாய்ங்க போல. கொம்பு பாத்தியா? அது வந்து பயங்கரமா இருக்கு. அது வந்து அந்த கொம்பு இருந்துச்சுல்ல. அது வந்து ம். ஆண் மானு. ம். மத்தது 2ம் பெண் மான்னு நெனைக்கிறேன். இதுதான் புலிக்குத்தி காடுப்பா. ம்ஹ்ம். இந்த ஊர் தான் லாஸ்ட் ஊரு. இத ம். தாண்டுனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபாரஸ்ட். ஒரு பெரிய மலையில நம்ம ஏற ஆரம்பிச்சுருவோம். இங்க பாத்தியா? ஏதோ மண் சரிவுலாம் ஏற்பட்டிருக்கும் போல ரீசென்ட்டா. ம். இது வந்து ரொம்பவே திகிலா இருக்கும்பா. இது ரொம்ப ரொம்ப அடர்ந்த காடா இருக்கும். ஆமா. பார்க்கும்போதே ஒரு மாரி இருக்கு. ம். பைக்லலாம் தயவு செஞ்சு மக்களே, நைட் டைம்ல இங்க வராதீங்க ஏரியால. கொஞ்சம் சேஃப் இல்ல. இந்த ரோட்ல யானைகள் நடமாட்டமும் நெறைய இருக்குதாம்ப்பா. அப்படியா? ஐயையோ! குறுக்கால வந்துராதா ஆத்தாங்கிற மாரி குறுக்கால வந்துராது யானை. அங்க பாரு. வேகமா ஒருத்தன் ரோட்ட கிராஸ் பண்ணி போயிட்டான். நம்மலாம் என்ன பண்ணுவோம்? நைட்ல தூங்குவோம். ஆனா மான்குட்டிக மைண்ட் வாய்ஸ் வந்து நாங்கலாம் தூங்க மாட்டோம். இல்லப்பா. அவங்க வந்து எப்படின்னா, டேல ரெஸ்ட் எடுப்பாங்க. ம். நைட் டைம்ல தான் யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல. இங்க பாரு. குடு 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 ஓடுறத பாத்தியா? குடு குடு குடுன்னு ஓடுறது எவ்வளோ அழகா இருக்கு பாரு. அது அது ஓடுறத பாத்தியா? எவ்வளோ கியூட்டா, அழகா. இங்க பாரு. வெல்கம். ஏய் பம்புகிட்ட ஓடுறான். அம். யார்றா? நான் அந்த பக்கம் போகலான்னு நெனச்சேன். என்னைய மறுபடியும் வந்த வழியிலேயே அனுப்பி விட்டீங்களேடா! அப்படின்ற மாரி மைண்ட் வாய்ஸ். யப்பா! ஏய் என்னது இது? பைசன். அப்பா! செம்ம பெருசு. ஆமா. மானுங்கள்லாம் நம்மள பார்த்துட்டு ஓடுது. அந்த பக்கம் இதாகுது. அவன் பாத்தியா? எவ்வளோ தைரியமா நின்னுட்டு இருந்தான்னு. ம்.
இருட்டுல வேற கண்ணு தெரிய மாட்டேங்குது மக்களே. கொஞ்சம் உத்து பார்த்தா தான் அந்த கருப்பு கலர் வந்து நமக்கு தெரியுது. ஆமா. அங்க பாரு. இங்க ஒருத்தன. அசால்ட்டா நடந்து போயிட்டு இருக்கிறத ரோட்ல. தைரியமான ஆள். நீ தான் தைரியமான ஆளாச்சே. வந்து மோதி பாரு. அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அதோட மைண்ட் வாய்ஸ். அது அதோட காட்டுல தான் இருக்கு. நம்ம தான் டிஸ்டர்ப் பண்றோம். ம். இங்க பாத்தியா? இன்னொன்னு. ம். ஓகே. பாய் பாய். பைசன். இப்போ இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும். ம். டேல வந்தா தான் நல்லா தெரியும். அப்படியா? ம். அவ்வளோதான்ப்பா. இதுதான்ப்பா இந்த மலைய தாண்டி வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஊரு. இது கடைசி காடு. ஊரு பேரா? ஆமா. பேர்லாம் வித்தியாசமா இருக்குல்ல? ஊரு பேரே கடைசி காடு. சரி. இப்போ ஒரு ஊர் வருதா? ம். இந்த ஊர் பேரு பேத்துப்பாறை. ம். டிஃப்ரெண்டா இருக்கா ஊர் பேர்லாம்? ஆமா. கேள்வியே படாத பேர்லாம் வருது. அவ்வளோதான்ப்பா. இதுதான் வந்து பாச்சலூர் வந்துட்டோம். ம். இந்த ரூட்லயே மிக முக்கியமான ஒரு ஊருன்னா அது இதுதான். ரொம்ப பெரிய ஊருனாலும் அது இதுதான். ஓ! அதாவது இங்க பட்டியில இருக்கிற எல்லா மக்களுமே ம். அவங்களுடைய பேசிக் நீட்ஸ் அது எல்லாமே வாங்குறதுக்கு இங்கே தான் வருவாங்க. வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், இல்ல எதுவா இருந்தாலுமே. சண்டே வாங்கினீங்கன்னா அந்த ஏரியால சண்டே பயங்கர செம்ம க்ரௌடா இருக்கும் இந்த ரோட்ல. ஓஹோ! இங்க ஊருகள்லாம் இருக்கு. இல்ல. அப்பப்போ இருக்கு. பாச்சலூர்ல தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா. எல்லாத்த விட. பாச்சலூர் தான் கொஞ்சம் பெரிய ஊரே. இங்க ஒரு குதிரைக்குட்டி. இது ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு திகில் அனுபவமா இருக்குப்பா. த்ரில்லா இருக்குல்ல? எங்க தூங்கவா முடியுது? வயித்துல புளிய கடிக்கிற மாரி இருக்கு. ஏதாவது வந்துருமோன்னு. யானைகள் வந்துட்டு போதாம்ப்பா நெறையா. ஐயோ! அங்க பாத்தியா? ரொம்ப நேரம் கழிச்சு மறுபடியும் இவன பார்த்துட்டோமா? இங்கெல்லாம் தோட்டங்கள் தான்ப்பா இருக்கு பக்கத்துல. நெறைய பேர் இங்க தோட்டத்துக்கு வேலைக்கு வந்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஓ! ஓகே, ம். ஓகே. ஏய் அங்க பாருப்பா. அது என்னது இது? கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஐயய்யோ! சரியா தெரியலையே அது என்னான்னு. மக்களே உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சுச்சுன்னா அது என்னான்னு சொல்லுங்க மக்களே. எங்களுக்கு எதுவும் தெரியல. இங்க பாரு. ஐயோ! அம்மா! யார்றா இவன்? அடே! பாவம். அது பாட்டுக்கு எந்திச்சு போகுது. ஏய் உண்மையுமே சமத்து குட்டிப்பா. பாத்தியா? நம்ம வண்டி ஹார்ன் வந்ததும் கூட அடிக்கல. அது பாட்டுக்கு எந்திரிச்சு போகுது. வெளிச்சம் பார்த்த உடனே. அந்த லைட் வெளிச்சம் பார்த்ததும் அவனா எந்திரிச்சு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு தனியா போறான். பாவம். ஏன்டா இந்நேரத்துக்கு வந்து என்னைய துன்பப்படுத்துறீங்க? நான் பாட்டுக்கு சிவனேன்னு தான்டா தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. இதாப்பா பள்ளத்துக்கல்வா ஊர் வந்துட்டோம். பேரெல்லாம் பார்த்தாவே செம்ம டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஓகே மக்களே. நாங்க அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோவை இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். நாங்க இங்க கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்படியே மார்னிங் நாங்க உங்கள மீட் பண்றோம். சரிங்களா? அங்க பன்றிகள் ஒரு தாய் பன்றி அதோட குட்டியெல்லாம் கூப்பிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாப்பா. ம். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே பார்க்குறேன். ஆமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ இத விட சூப்பரா இருக்கும் மக்களே. அந்த வீடியோவில் சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் இதய துடிப்பாக.